ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீன் அல்லது சிக்கன்லாம் இந்த மாதிரி கடாயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறமா நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடோ சோப்போ போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வலுவழுப்பாக இருக்குங்க நம்ம எண்ணெய் சேர்த்து குக் பண்ணதுனால. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேங்க. கோதுமை மாவு அல்லது மைதா மாவு நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை. வண்டு எஸ்பேடான மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்கு மேலே சுற்றி இந்த மாதிரி மாவு தூவி விட்டுருங்க. மாவு போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விடும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவு அப்படியே உறிஞ்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி மாவு சேர்த்து க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடு சோப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த கடாய், அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ஒருக்கா மாவு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விடு அல்லது சோப்பு போட்டு நீங்கள் ஒருக்கா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பட்டு சாரீ பட்டு வேஷ்டி நல்ல நல்ல ட்ரெஸ்லலாம் நமக்கு மஞ்சள் கரை பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதில் இருக்கிற மஞ்சள் கரை அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக மஞ்சள் கரையை எப்படி நீக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி கர்ச்சீஃபில் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கர்ச்சீஃபில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்த தண்ணியை ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் மஞ்சள் கரை பட்டுருச்சு. இதை எப்படி ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நார்மலாக தண்ணியில் கழுவி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மஞ்சள் கரை ஈஸியாக போகாதுங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ மஞ்சள் கரை இருந்தாலும் ஈஸியாக அது போயிடும். இப்போ பாருங்கள், இதில் இன்னுமே அந்த மஞ்சள் கரை இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பால் தான் சேர்க்க போகிறோங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே பால் வச்சுருப்போம் இல்லையா? காய்ச்சாத பாலாக சேர்த்துக்கங்க. பச்சை பால் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம எதுலெல்லாம் அந்த மஞ்சள் கரை இருக்கோ அதிலெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த கர்ச்சீஃபை நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி முக்கி லைட்டாக இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. கசக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் துணி துவைக்கிற சோப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு அதில் இருந்த கரை எல்லாமே போயிடும். இப்போ நான் துணி துவைக்கிற சோப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுடலாம். நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருந்த மஞ்சள் கரை எல்லாமே போயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். எங்கே கரை பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் நம்ம வந்து பூனம் சாரீ, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, பட்டு சாரீன்னு நிறைய சாரீ வந்து வாங்கி நம்ம பீரோவில் வந்து அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சாரீ வந்து அவசரமாக எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சீக்கிரமாக கலைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய சாரீ வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இடமும் பத்தாது. ஸோ நம்ம வந்து பீரோவாக வாங்கி நம்ம வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருப்போம். இனி வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பீரோவாக வாங்கி நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பில் நம்ம குறைவான இடத்துல நிறைய சாரீ வந்து எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமும் மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆனாலும் கலையாது. அது எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரியை நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த சாரியோட ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த சாரியை வந்து இந்த ப்ளவுஸுக்குள்ளே விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அடிப்பக்கத்தில் இந்த சாரியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து விட்டுருங்க. பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கை இருக்குது பாருங்கள், 2 சைடில் இருக்கிற கையை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து நல்லா நீவி விட்டு மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்கிற கையும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு மடித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து கயிறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கயிறை வந்து வெளியே எடுத்துக்கங்க. வெளியே எடுத்துகிட்டு அந்த வெளியே வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டிட்டு இல்லாதபடிக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த சாரியோட அடிப்பக்கத்தில் இருந்து நம்ம மடித்து எடுக்க போகிறோம். இந்த சாரிக்கு அடியில் வந்து பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கங்க. இது போல் மடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பவுச் மாதிரி கிடைக்குங்க. இப்போது அந்த சாரியில் மேலே இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே இருக்கிறத ரிமைனிங் போர்ஷனை எடுத்து அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கயிறுலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக கட்டி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்ப நீங்கள் வந்து எப்படி மடித்து வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க, கலையாது. ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் மடித்து வச்சபடி. நம்ம ஃபங்க்ஷன்னு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாரியை மடித்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இடமுமே ரொம்ப மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சாரி எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க, கலையாது. இது போல் நீங்கள் பீரோவில் மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாரினாலும் நம்ம குறைவான இடத்துல ஈஸியாக மடித்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து துணி துவைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா நாளாக இதுக்குள்ளே வந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க, விதையோடு போடக்கூடாது. விதையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை வந்து இந்த மாதிரி எலுமிச்சப்பழத்துக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழத்துக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து கையை வச்சு எல்லா பக்கமும் இதை வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம். எலுமிச்சை பழத்துக்கு மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து துணியெல்லாம் போடலை, நம்ம வந்து க்ளீன் பண்ண தான் போகிறோம். ஸோ நான் வந்து வாட்டர் லெவல் வந்து 18 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி டப் ஹைஜீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 7 இருக்குது. ஸோ நான் வந்து 7 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் வந்து 7 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த அந்த எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் அந்த தண்ணி பட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினுக்குள்ளே நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம சேர்த்த அந்த எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இருந்த அந்த எலுமிச்சப்பழ சாறு எல்லாமே வாஷிங் மிஷினில் நல்லா இறங்கி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.